என்ன சார் யாரை பார்த்து பயந்து வர்றீங்க? ஓடல, ஜாக்கிங் போறேன். ஜாக்கிங்கா? அப்படின்னா ஓடுறது. இதுதானே நாங்களும் சொன்னோம். ஹாய், என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நம்ம வில்லேஜ் அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஜிம்மி, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? பசங்க எங்க? பசங்களை பார்க்காம half an hour கூட இருக்க முடியலையா? வந்த உடனே கேக்குறீங்க. பசங்க எங்க? முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க, அப்பதான் பசங்களை கூப்பிடுவேன். முதல்ல கொடுங்க. என்னாச்சு? என்ன? பல வருஷமா அவர்கிட்ட நான் மேஸ்திரியாம அவன் கார் பண்றான் வேலை பார்த்துட்டு இருக்கேண்ணா. பழைய பில்டிங்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அது புதுசாக்கி பெரிய விலைக்கு வைக்கிறது தானே அவரோட வேலையே. வர வருமானத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சில்லறை கொடுப்பாருண்ணா. ஒரு நாள் வந்து இன்னும் எத்தனை நாள் தான் வேலைக்காரனா இருப்பீங்க? பார்ட்னரா வரீங்களா? இந்த அரண்மனையை வாங்க போறேன்னு சொன்னார். அதை நம்பி காசு கொடுத்தோம். இவர் தான் இந்த அரண்மனையோட ஜமீன்தார். பார்க்க பால்காரர் மாதிரி இருக்காரு. கொஞ்சம் வாழ்ந்து கேட்ட ஜமீன் தெரியுது. இவர் மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி புருஷனும் பெரிய வசதியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ரியல் எஸ்டேட்ல லாஸ் ஆகி கடைசியா சொந்த ஊர்லயே அரண்மனையை ரெடி பண்ணி வைக்கலாம்னு பணம் கொடுத்தாரு. 3 மாசத்துல வேலை முடிஞ்சு லாபத்தை பார்த்தலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள அவரும் கொண்டாடி சேர்த்துட்டாங்க. உங்ககிட்ட வாங்கின கடன் மட்டும் கிடையாது, அவர் பேங்க்ல வாங்கின கடனுக்கு கூட நாங்க தான் பொறுப்பான். அதனால போக வழி இல்லாம இங்கே கிடக்குறோம். ஆனா ஃபுல் பணத்தை பாதியை கொடுத்துட்டு மீதியை சீக்கிரமே செட்டில் பண்ணுறேன்னு சொன்னார். ஐயா, நீங்கள் வேணா வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு இந்த அரண்மனை வேற ஏதாவது பார்ட்டிக்கு வித்துடலாமே. ஏற்கனவே அவன் கொடுத்த பணத்தை வச்சு பழைய கடன் அடைச்சிட்டேன். இப்போ வர வேண்டிய பணத்தை வச்சு தான் என் பேத்தி கல்யாணத்தை நடத்தி ஆகணும். பணத்தை வசூல் பண்றதுக்கு தான் முதலாளியும் அவர் பேத்தியும் அரண்மனையிலேயே ஒரு ஓரமா தங்கி இருக்காங்க. நிலைமை நம்மளை விட மோசமா இருக்கும் போல் இருக்கு. விடுங்கப்பா, இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுப்போம். என் மாவன் சொல்றது சரிதான். இன்னும் 2 நாள் இந்த ஊர் திருவிழா முடிஞ்ச அப்புறம் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்துப்போம். நான் வரேங்க. வாங்கய்யா. வர்றேங்க. என் தங்கச்சி பசங்க எங்க?
இவன் தான் சின்னவன். பார்க்க துரு துருன்னு இருக்கான்ல. கண்ணா உன் பேர் என்ன? சரவணன். சரவணா, செல்வி நம்மள மறக்கலப்பா. குட்டி சரவணா, நான் தான் கண்ணா உன் பாட்டி. எங்க போற சரவணா? என்னாச்சு? உங்க தங்கச்சி இறந்ததுலேருந்து இப்படிதான் வித்தியாசமா நடந்துக்கிறான். இவ தான் பெரியவ, பேரு சக்தி. என்னங்க ஆச்சு குழந்தைக்கு? பெத்த அம்மா இறந்ததை பார்த்த அதிர்ச்சியில குழந்தை கீழே விழுந்து தலையில அடிபட்டு கோமாக்கு போயிட்டா. தள்ளி நில்ல. நான் தான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். நீ ஏன் இதெல்லாம் பண்ணுகிற? நானும் தான் ப்ரொபோசல் பண்ண போறேன். உன் வயசு என்ன, அந்த பொண்ணு வயசு என்ன? உன் ஃபேஸ் என்ன, அவ ஃபேஸ் என்ன? உனக்கு கெட்ட நீ வச்சுக்கோ, எனக்கு கெட்ட நான் வச்சுக்கிறேன். டேய், இது மாதிரி நம்ம பேசுறது வெளியே கேட்டானா சிரிப்பானுங்க. I don't care. சரி, 2 பேருமே ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் தான். என்ன பண்ண போற? லவ் லெட்டர் எழுத போறேன். இதெல்லாம் பழைய ஐடியாவா தெரியல. டேய், லவ்வே பாயஸ்தான்டா. ஆனா வார்த்தைகள் புதுசா போட்டா போதும். தர சுத்தமாகுதா பாரு. என்னப்பா ஆச்சு உனக்கு? அப்புறம் என் ரூம்ல ஒரே கொசுக்கடியா இருக்கு. பேட் எங்க இருக்கு? ஓ, அங்க இருக்கா? போகாம எப்படிடா எடுக்கிறது? நான் என்ன பேயா? அது தானா கைக்கு வர்றதுக்கு? டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ போகாதேன்னு சொன்னா நான் போவேன். நீ எடுக்காதேன்னு சொன்னா நான் எடுப்பேன். அடிக்காதேன்னு சொன்ன என்ன? ஏய், இதுல என்ன இருக்கு? சுடுகாட்டுக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் கொசு பாட்டுக்குள்ள இருக்கு. ஐயா, 8 மணிக்கு மொட்டை மாடியில் காத்திருப்பேன். இப்படிக்கு உங்கள் அரண்மனை மேஸ்திரி. லெட்டர் 10 தான் எழுதிவியாமா? நான் 10 எழுதலடா. அந்த பையன் தானே படுக்க வச்சுட்டான். எங்க அவன்? ஏய், ஆள் நிக்கிறது கண்ணு தெரியல உனக்கு? விஷ பூச்சி நடா மறிக்கிற? டேய், நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் முறைச்சவன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படும்டா. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. ஏய், நாட்டி, நான் ஈஸியா கிடைக்கிற கலாக்கா கிடையாது, காத்திருந்து கிடைக்கிற பலாக்கா. போடா பிளாக்கா. என் ஆள் வருதுடா. இப்ப திருந்த அவன் ஏன் ஆள்றா? நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். கண்ணு வைக்காத, போய் உக்கார்றா.
ஏணி வச்சுன்னு காவடி சுத்தி நிற்கிறான். என்ன ஏண்டா எங்க அவன் எனக்கு கடைக்கு போறேன்னு பயந்துன்னு என்னை அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு என் கழுத்துல ஏணி போட்டு லாக் பண்றியா? அதனால அடுத்த அட்டம்ப்ட் நான் தான்டா. கேட்டுச்சா? யோசிச்சுதான் சொல்றியா? முடிவே பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டா லிஃப்ட் கிஸ் தான். நான் இங்கே ஒளிஞ்சிக்கிறேன். மாயா வந்தோடனே கோன்னு சொல்லு, அவளை கட்டி பிடிச்சி முத்தம் குத்துறேன். என் முத்தத்தில் அவன் மயங்கிடுவா. நிச்சயமா நீ முத்தம் கொடுத்தா மயங்கிடுவா. அது என்ன மாதிரி மயக்கம் தான் பார்க்கணும். இந்நேரம் அது வந்திருக்கணுமே. வந்துட்டேன், ஆனா பார்த்து பார்க்காத மாதிரியே போயிடுவேன். ஐயோ, இந்த கிழட்டு கொசு தொல்லை தாங்க முடியலையா? ஏய், மாயா வர கிட்ட வர்றோம். மூட இருக்க உனக்கு கன்றாவி. ஏன்டா இப்படி பண்ற? அறிவில்ல? நீங்க எங்க வந்தீங்க? இது ஏன் வீடுறா, நான் எங்கே வேணாலும் வருவேன். அதுக்காக கிஸ் அடிப்பியா? காவாயில வாயை கொடுத்த மாதிரி இருக்கு. சே ஐயா, என்னடா சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இங்க நடந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டீங்களே? அசிங்கத்தை வெளியில் வர சொல்லுவாங்களா? டேய், உனக்கு தான் மாயா வரல கிழம் வரான்னு தெரியும்ல. ஆமா. அப்புறம் ஏன்டா கோன்னு சொன்னேன்? நான் எங்கடா சொன்னேன்? கோன்னு பேய்க்கூர்ல சொன்னீங்க. பேய் தாண்டா கோன்னே சொல்லிச்சு. உங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். டெய்லி ஜாகிங்லாம் போவார். ஆனால் அவர் திடீர்னு இறந்துட்டாருன்னு தான் என்னால் நம்பவே முடியல சார். என் தங்கச்சி தூக்கில் தொங்கின அதே நேரத்தில் அவளை வெளியில் பார்த்ததா சொன்னாங்க. அது குடிகாரம் பேச்சு விட்டுறலாம். ஆனால் என் தங்கச்சியும் அவள் புருஷனும் ஒரே ஏப்பா வண்டி நிறுத்திட்ட? அந்த குடிகாரங்க சொன்னது உண்மைதான் சார். என்ன சொல்கிற? ஏன்னா நானும் அன்றைக்கி பார்த்தேன். உங்கள் தங்கச்சி ஊருக்காரங்க கூட வெளியே போகிறத நான் பார்த்தேன். அப்புறம் நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்டு கிணத்துக்கிட்ட போய் பார்த்தா அவங்களே தூக்கில் பணமாக தொங்கிட்டு இருந்தாங்க. நீ சொல்கிறத நம்பவே முடியலையே. பார்த்தீங்களா சார், நீங்களே நம்பலை. இது எப்படி ஊருக்காரங்கிட்ட சொல்கிறது? இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன். ஆனால் அவர் ஊர் பிரசிடென்ட்ன்றதுனால திருவிழா டைமில் புதுசாக எதுவும் குழப்பாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, இது யாரு? திருவிழாவுக்கு பல ஊர்லேருந்து சாமிங்க வருவாங்க. அதில் ஒருத்தராக இருப்பார். இவர் எதுக்கு ஒளிஞ்சிருந்து என் மாப்பிள்ளை வாட்ச் பண்ணணும்? சார், ஆமாம் சார், இதே சாமியாரை அன்னைக்கு உங்கள் தங்கச்சி இடத்துல மார்ச்சரியில் பார்த்தேன். என்னமோ தப்பா இருக்கு.
ஏய் சரவணா, இங்க என்ன பண்ற? விளையாடுற நேரமா இது? வா தூங்கலாம். எப்ப பாரு விளையாட்டு. எல்லா வயரும் பழசாயிடுச்சு. டேய் எங்கடா ஓடுற? டேய் வேற சார் என்ன சார் இதெல்லாம்? சார் 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 வேணாம் சார். சார் போகாதீங்க சார். சார் போகாதீங்க சார். இரு வந்துடுறேன்.
ரவி ரவி எங்க போங்க ரெக்கார்டிங் போயிட்டு என்னாச்சு? ஏன் கத்தன? என்னடா பாக்குற? சக்திக்கு நாளைக்கு பொறுத்துறாளா? யார் சொன்னீங்க?
நான் இந்த ஊர் கோயில் திருவிழாக்காக வந்தம்மா. வந்த இடத்துல என் பொண்ணை காண நீங்க தான் உதவி பண்ணணும்மா. என்ன சொல்றீங்க நீங்க? அதான் அம்மனுக்கு பூஜை பண்ணி 6 கன்னி பொண்ணுங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்தா என் பொண்ணு கிடைப்பான்னு சொன்னாங்க. 4 பேர் கொடுத்துட்டோம்மா. நீங்க ஒண்ணு வாங்கிக்கமா, தயவு செஞ்சு வாங்கிக்கமா. உங்களுக்கு எஞ்சி கேட்கிறோம்மா. அதெல்லாம் உனக்கு புரியாது, வாங்கிக்கோ. இந்தாங்கம்மா, வாங்கிக்கமா. வீட்லயே இன்னொரு கன்னி பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. அவங்களுக்கும் கொடுத்துறேம்மா. ஐயோ, அவ குழந்தை, அதெல்லாம் பார்க்க முடியாது. முதல்ல இங்க கிளம்புங்க. வயசு பொண்ணுமா, புரிஞ்சுக்கங்கம்மா. அம்மா நீங்க போங்க. ஐயோ, அவங்க கால்ல வேணா விடுறம்மா. தயவு செஞ்சு கொடுக்க விடுங்கம்மா. அதான் அவர் அவ்வளவு தூரம் சொல்றாருல, வெத்தலை பாக்கு தானே, வந்து கொடுக்கட்டும். ஐயா எந்திரிங்க, நீங்க வாங்கய்யா, வாங்க. போயிடுச்சு. எனக்கு என்னமோ தப்பா படுது. நீங்க முதல்ல கிளம்புங்க. போங்க. என்னம்மா நீங்க வாங்கய்யா. பார்த்து வாங்கய்யா. நீங்க வாங்க போலாம். மாயா, என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல. ஐயா நீங்க வாங்கய்யா. ஐயா கண்ணாடியா, பாத்து. ஐயா என்ன இது? ஐயா நில்லுங்க. உங்களதான். ஐயா வெள்ள ஐயா நில்லுங்க. போகாதீங்க இருங்க. ஐயா குழந்தை இந்த ரூம்ல இருக்கு. குழந்தை இந்த ரூம்ல இல்ல. மாத்தி வச்சது இவருக்கு எப்படி தெரியும்? ஏதோ தப்பா இருக்கு. அப்படியா? வா பார்க்கலாம். யார் நில்லுங்க. ஐயா நில்லுங்கய்யா. எப்பா நில்லுப்பா. எப்பா யார் பண்ணி? கதவு திறங்க தரையா. கதவு திறங்க. கதவு திறங்கயா. கதவு திறங்க. போயிடுங்க, உடனே போயிடுங்க. உயிருக்கு ஆபத்து. இருக்காதீங்க. என்ன போங்க, போங்க. உயிருக்கு ஆபத்து. அந்த அரண்மனையில் ஏதோ ஒன்று இருக்கு. இருக்காதீங்க. போயிடுங்க, போயிடுங்க. பூசாரி கோயில் கலசத்துக்குள்ள தன்னோட ஆத்மாவை மறைச்சு வச்சிருந்ததை அந்த சாத்தான் கண்டுபிடிச்சிடுச்சு.
அடித்தாலும் அது சக்தியிலிருந்து பலவீனமாக இருந்தது. சக்தியை பெற ஒரே வழி 3 உயிர். 3 பேரும் ஒரே தேதி ஒரே நேரத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஊரில் நடக்கிற திருவிழா அன்னைக்கு பிறந்தவங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் விசாரித்தேன் சார். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஒற்றுமை அவங்க உடம்புல இருக்கிற சிகப்பு கலர் மச்சம். ஆமாம், சக்தி மச்சம். மாசி மாகத்தில் மகாநாக பஞ்சமி திதி 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதே தேதியில தான் இந்த திருவிழா நடக்கும். திருவிழா அன்னைக்கு அபிஜித் முகூர்த்தத்தில் சக்தி மச்சத்தோட பிறந்த 3 பேர் ஆத்மாவை அபகரிச்சிட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். அந்த 3 பேர்ல ஒன்று இவர் தங்கச்சி பொண்ணு சக்தி, வயசு 10. அடுத்தது பிரசிடென்ட் பையன் ரவி, வயசு 20. கடைசியா உங்க இன்ஸ்பெக்டர், வயசு 30. அந்த 3 பேர்ல அது முதல்ல குறி வச்சது அந்த சின்ன பொண்ணு தான். அதுக்காக தான் அவ அப்பாவை கொண்டு அவர் உருவத்தில் அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சது. பசங்க எங்க? முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க, அப்போதான் பசங்களை கூப்பிடுவேன். முதல்ல கொடுங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பசங்க எங்க கேட்குறல்ல? பசங்க எங்க? கிணத்துக்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. சக்தி, கீழே வாங்க. சக்தி, சரவணா, டேய், இங்க வாங்க. என்னம்மா பண்ற? அப்பா நம்மளை தேடுறாங்கல்ல, ஹைட் அண்ட் சீக் ஆடலாமா? ஓகேம்மா, ஜாலி ஜாலி. இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. அம்மா மேல ப்ராமிஸ். அப்பா பாவம்மா. ஏ சுமாரு, அப்பா நம்மளை பார்த்தா அவுட் ஆயிடுவோம்ல. இல்லம்மா?
செல்வியோட உருவத்தை எடுத்த பிறகும் ஏன் குழந்தைய அதனால அழிக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அரண்மனைக்கு போனேன். அப்போ செல்வியோட ஆத்மாவை பார்த்தேன். அவ அந்த சாத்தான குழந்தைய நெருங்க விடாம காவலா நிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அடுத்தது பிரசிடென்ட் பையனை குறி வச்சது. கூட வந்த இவரை திசை திருப்பி விட்டு இவர் மகனை கொன்னுடுச்சு. இதெல்லாம் ஏன் சாமி யார்கிட்ட முன்னாடியே சொல்லல? எப்படிங்க சொல்லுவாரு? இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இதை நம்பலாமா வேணாமான்னு இன்னும் ஐயா குழப்பத்தில் தானே இருக்காரு. இருந்தாலும் உங்க பைய சாவுல சொல்ல வந்தப்போ எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு தோர்த்துனீங்க. இதுக்கு இடையில திரும்பவும் ஊருக்கு வந்த பூசாரி கலசத்துல இருந்த ஆத்மாவா அதை எடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு தன் மனைவியை காப்பாத்த வீட்டுக்கு போனாரு. அப்ப பொண்ணு நம்ம பொண்ணே இல்ல. என்னங்க சொல்றீங்க? சொல்ல நேரம் இல்ல, வா சீக்கிரம். ஆனா தன் அடிமைப்படுத்தின கோபத்துல ஏற்கனவே அவர் பொண்டாட்டியை கொன்னது பூசாரியை கொன்னு அவர் உருவத்தை எடுத்து திரும்பவும் அரண்மனைக்கு வந்துச்சு. என்ன உள்ள அடிச்சு வைக்கிறது ஊருக்கு நல்லது இல்ல சார். எனக்கு வேற வழி தெரியல சாமி. ஐயா உத்தரவு. சாமி, நீங்க எங்களை காப்பாற்ற வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை சந்தேகப்பட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சாமி. என்னாச்சு? திறந்து விடுங்க. ஐயோ, என்னப்பா அது? என்னன்னு தெரியல, வீட்டுக்குள்ள வர விடாம தூக்கி அடிக்குது. அப்படியா? என்னம்மா சொல்ற?
கிராஸ் ஆயிடுச்சுன்னு சேஃப்டிக்கு எல்லார்கிட்டயும் பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ யாரோட மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஐயோ, என்னது சாமியார் இங்க பணமா கிடக்காரு? அப்ப என் ஆளுங்களை நான் யார் கூட அனுப்பிச்சு வச்சேன்? அனுப்புனீங்களா? எங்க சொல்லியா? ஊர்ல இருக்கிற எல்லா உயிரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். முடியுமான்னு தெரியல. என்ன சாமி சொல்றீங்க? சாயந்தரத்துக்குள்ள அந்த தீய சக்தியை அழைக்கலன்னா பல உயிர் பலியாகும். திருவிழா நடக்கிறதே சந்தேகம்தான். திருவிழா நடக்காதுன்னு சொன்ன பதறிட்டேன் தம்பி. என்ன பண்றதுன்னு கேட்டேன். இப்போ அது யார் உருவத்தில் இருக்குன்னு தெரியல. அதனால அதை நம்மளை தேடி வர வைக்கணும். அது முடியுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த குழந்தையோட உயிர் அதுக்கு தேவை. ஆனா செல்வியோட ஆத்மா அதை தடுக்கிறதுனால கெட்ட சக்தியால குழந்தைய நெருங்க முடியல. செல்வியோட ஆத்மாவை புறப்படுத்திட்டா கண்டிப்பா குழந்தைய தேடி அது வரும். அப்ப நான் அதை அடிக்கிடுவேன். அது எப்படி முடியும்? அதைத்தான் நானும் கேட்டேன். செல்வி பணத்தை நீங்க புதைச்சனால தான் அவ ஆத்மா அழிஞ்சிட்டு இருக்கு. அதையே எரிச்சிட்டா ஆத்மா அழிஞ்சிடும். ஐயோ, புதைச்ச பணத்தை எடுக்கிறதா? பெரிய கேஸ் ஆயிடுங்க. அவங்க அண்ணன் வேற வக்கீல். யாருக்கும் தெரியாம பண்ணிடல. உங்க ஆளுங்களையும் கூட அனுப்பி வைங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். திருவிழா நல்லா நடக்கணுங்கிறதுக்கு தான் என் புள்ள செத்த சோகத்தை கூட மறைச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன். ஊர் நன்மைக்காகத்தான் அவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அந்த பொரியலை சாப்பிடு. தயவு செஞ்சேன்னு விட்டுரு. பசங்க கிட்ட திரும்பி வருவேன்னு சொல்லிருக்கேன். விட்டுரு.
கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன வேணா அழிச்சிரு. என் குழந்தைகளை ஒன்றும் பண்ணிடாது.